அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இங்கே பிரித்தானியாவுக்கு வந்திருக்கின்றார். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அவர் பிரித்தானியாவில் தான் நிற்கிறார். எதற்காக ட்ரம்ப் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அரச விருந்துக்காக வந்திருக்கிறார். ஸ்டேட் விசிட் என்று சொல்லுவோம். அந்த அரச விருந்துக்காக வந்திருக்கின்றார். பிரித்தானியாவினுடைய அரசர் மன்னர் சார்ல்ஸ் அவர்களுடைய விசேட அழைப்பின் பேரில் ட்ரம்ப் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இந்த வருகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இந்த ஸ்டேட் விசிட் எப்படி நடத்தப்படும், எதற்காக இந்த ஒரு காலகட்ட பகுதியில் இது நடக்குது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் என்ன, இது மாதிரியான நிறைய கேள்விகளுக்கான பதில்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த ஸ்டேட் விசிட், இந்த அரச விருந்து வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு விருந்து என்று சொல்லி பார்க்கப்படுது. ஏன் அப்படி என்று சொன்னால், பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் மட்டுமில்லாமல் உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இரண்டாவது தடவையாக அரச விருந்துக்கு அழைக்கப்படுறது இதுதான் முதல் தடவை. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியா எத்தனையோ வெளிநாட்டு தலைவர்களை கூப்பிட்டு அரச விருந்து கொடுத்துருக்குது. இப்போ முதல் இங்கே குயின் இருந்தவ தானே எலிசபெத், அவா இருக்கும்போது 70 வருடங்கள் அவா இருக்கும்போது, குயினாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 113 அரச விருந்துகள் கொடுத்திருக்கிறார். 113 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை கூப்பிட்டு அரச விருந்து அவ கொடுத்திருக்கிறார். இப்போ மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு, அவர் அரியணைக்கு ஏறின பிறகு இது 6வது விருந்து. நீங்க கடைசியாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், ஜப்பானினுடைய பிரதமர், அதே போல சவுத் கொரியன் ஜனாதிபதி, கட்டாரினுடைய மன்னர், இந்த மாதிரி நிறைய பேர் அண்மைய நாட்களில் இங்கே அரச விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த அரச விருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இரண்டாவது தடவையாக வழங்கப்படுகின்ற இந்த அரச விருந்து மன்னர் சார்ல்ஸ் அவர்களால் நடத்தப்படுற 6வது அரச விருந்து. இதுபோல இன்னும் நிறைய கதைகள், சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உலகில் நடக்கின்ற முக்கியமான புதினங்களையும் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதற்காக இரண்டாவது தடவையாக அரச விருந்து கொடுக்கப்படுகிறது? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு பின்னால் நிறைய ராஜதந்திரங்கள், டிப்ளோமசி எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல அரச விருந்து என்று சொல்றது அது ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்றது விருந்து அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுக்கு பின்னால் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இது ஃபுல் ஸ்டேட் விசிட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது முழுமையான அரச விருந்து என்று சொல்லி, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய மனைவி மெலானியா அவர்களும் விமான நிலையத்தில் இறங்கினதில் இருந்து திருப்பி அவர்கள் விமானத்தில் ஏறி அமெரிக்காவுக்கு போகும் வரைக்கும் அவர்களுக்கு வழங்கப்படுறது எல்லாமே ஹை லெவல் ராஜ மரியாதை, அதி உயர் விருந்து. என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் போட முடியும். அதி உச்ச விருந்து, அதி உச்ச மரியாதை, அதி உச்ச கவனிப்பு, பாதுகாப்பு எல்லாமே என்னென்னலாம் இந்த பிரித்தானிய ராஜ்யத்தில் எதுவெல்லாம் உயர்வாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் அதி மேன்மையாக இருக்கிறதோ அவ்வளவு மரியாதைகளும் வழங்கப்படும் இந்த காலப்பகுதியில். அதாவது நேற்று, இன்றைக்கு, நாளைக்கு, இந்த 3 நாட்களும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, நாளைக்கு வியாழக்கிழமை 18ஆம் தேதி இரவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு செல்வார். எனவே நாளை இரவு வரை தடல் புடலான ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இதில் மிக முக்கியமானது பாதுகாப்பு ஏற்பாடு. ஏனென்று சொன்னால், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மிகவும் பொருத்தமான ஒரு சிச்சுவேஷனே இல்லை. எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன் எப்போதும் இல்லாதவாறு மிக கடுமையாக செய்யப்பட்டிருக்கும். சரி, இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய மனைவி மெலானியா அவர்களும் நேற்று 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட்டில், அந்த விமான நிலையத்தில் இறங்கினார்கள். இறங்கி விரைக்குள்ளேயே அவர்களுக்கான அந்த அரச மரியாதை, அரச விருந்து ஆரம்பித்து விட்டது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லோருடைய கவனத்தை மீத்தது ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி மெலானியா அவர்கள். அதுக்கு காரணம், அவ அணிஞ்சு கொண்டு வந்த அந்த தேன் நிறத்திலான அந்த ஒரு கோட். அந்த கோட்டில் அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு சொன்னால், அந்த கோட் உற்பத்தி செய்த நிறுவனம் இப்போ அமெரிக்காவில் எத்தனையோ ஃபேமஸான பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எனவே அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி ஒரு அமெரிக்க பிராண்டை போடுறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவள் அணிஞ்சு கொண்டு வந்த அந்த கோட் யூகே பிராண்ட், யூகேல இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பிராண்ட், அதுதான் பேர்பரி என்று சொல்றது. அந்த பேர்பரி பிராண்ட் கோட் போட்டு கொண்டு வந்தவா நிலத்தை முட்டும் வரைக்கும் நீளமான கோட். அதனுடைய விலை 2150
பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே 2150 பவுண்ட்ஸ் பெறுமதியுள்ள ஒரு கோட்டையும் போட்டுக்கொண்டு மெலானியா வந்தது. அதுவும் பிரிட்டிஷ் பிராண்ட்ல போட்டது சிக்னிஃபிகண்டாக சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்துது. அதாவது வந்து பிரிட்டிஷோட வந்து பிரித்தானியாவோட வந்து நாங்கள் பிஸ்னஸ் டீலுக்கு வந்து எப்போவுமே தயாராக இருக்கிறோம். அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான அந்த பிஸ்னஸ் டீலில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம்ன்றதை சிக்னிஃபிகண்டாக வெளிப்படுத்துவதாக நிறைய ஊடகங்களில் சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அவள் போட்டுக்கொண்டு வந்த கோட்டெல்லாம் ஒரு கதை என்று சொல்லி அதையெல்லாம் எடுத்து வச்சு சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. போட்டுக்கொண்டு வர கோட்டை பற்றி எதுக்கு கதைக்கணும்னு. ஆனால் இங்கே வர பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆங்கில பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் போட்டுக்கொண்டு வர கோட் என்ன, சன் கிளாஸஸ் என்ன, கையில் என்னென்ன ஜுவல்ஸ் போட்டிருந்தவா, மோதிரத்தினுடைய பெருமதி என்ன, காப்பினுடைய பெருமதி என்ன, அது என்ன இது நண்டு பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதுவார்கள். அதை வந்து பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து வாசிப்பார்கள். அப்போ இங்கே வந்து எல்லாமே கவனிக்கப்படும். ஏன்னு சொன்னால் ஒரு கோட்டில், ஒரு சன் கிளாஸில், ஒரு தொப்பியில் எல்லாத்துலேயும் வந்து டிப்ளோமசி இருக்குன்னு சொல்லி பார்க்கப்படும். இப்போ சாதாரணமாக ஒரு குடிமகன் ஒரு தொப்பியை போட்டு போகிறதுலையோ ஒரு கோட் போட்டு போகிறதுலையோ எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய முதல் பெண்மணி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியினுடைய மனைவி ஒரு உடுப்பு போடையக்குள்ள வந்து அதுக்கு பின்னால் டிப்ளோமசி இருக்குமென்று சொல்லி இனி அவையிலும் வந்து வேணுமென்று தான் அப்படி போட்டுக்கொண்டு வருவினோம் அந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு. எனவே இந்த ஒரு ஸ்டேட் விசிட் வரைக்குள்ள எல்லாமே கவனிக்கப்படும். அவர்களுடைய நடை, உடை, பாவனை, பாவிக்கின்ற சொற்கள், வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து கவனிக்கப்படும். எல்லாத்துக்கு பின்னாலேயும் ராஜதந்திரம் இருக்கும், டிப்ளோமசி இருக்கும் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஸ்டேட் விசிட்ன்றதே ஒரு டிப்ளோமசி தான். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இரண்டாவது தடவையாக இங்கே கூப்பிட்டதே அதுக்கு பின்னாலேயே மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் இருக்குது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றோன்னு கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து பாராமல் நண்பர்கள், எதிரிகள், தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள், பழகின நாடு அதெல்லாம் எதுவுமே பார்க்காமல் எல்லா நாடுகளுக்கும் வரி 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 என்று வரி விதிச்சு கொண்டவர். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளுக்கும் அந்த பேஸ் லைன் டரிஃப் என்று சொல்லி 10% வரியை முழு நாடுகளுக்கும் விதிச்சு போட்டு தான் அதுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு கூட விதிக்கிறது, எந்த நாட்டுக்கு குறைய விதிக்கிறது சொல்லி அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற அலுமினிய பொருட்கள் மற்றும் இரும்பு பொருட்கள், இந்த 2 விதமான பொருட்களுக்கு 25% வரி விதித்தவர் டொனால்ட் ட்ரம்ப். எனவே பிரித்தானியா எங்களுடைய பாரம்பரியமான நாடு, நெருக்கமான நட்புள்ள நாடு. பிரித்தானியாவிலிருந்து தானே அமெரிக்கர்கள் உருவானார்கள், பிரித்தானியாவிலிருந்து போனவர்கள் தானே அமெரிக்கர்கள். இந்த மாதிரி எங்களுக்கு பாரம்பரியமான தொடர்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரம்ப் மறந்துட்டார். அதெல்லாம் தூக்கிலாம் ஓரமாக போட்டாச்சு. வரலாறு எல்லாத்தையும் வந்து அடியோட மறந்துட்டார். எனக்கு தேவை காசு, எனக்கு தேவை வரி, எனக்கு தேவை வட்டி என்று சொல்லி யாரிடம் கேட்கிறாய் வட்டி என்று சொல்லி கடைசியில் வந்து பிரித்தானியாவிட்டே வட்டி கேட்டவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். எனவே டொனால்ட் ட்ரம்பை சமாளிக்கணும் என்று சொன்னால் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து சாப்பாட்டை கொடுத்துக்கிறது இப்படி ஏதாவது செய்துதான் சமாளிக்க முடியும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முடிவு ஒன்று எடுக்குது. அந்த முடிவில் இருந்து தான் இந்த இரண்டாவது ஸ்டேட் விசிட்டே ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அமெரிக்காவுக்கு போய் வெள்ளை மாளிகையில் வச்சு திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஊடகவியலாளர்களுக்கு முன்னால் அவ்வளோ கேமராக்களும் வந்து ஓனில் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகளை வந்து நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டிருக்குது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஒரு லெட்டர் ஒன்று எடுத்து இது வந்து கிங் தந்த லெட்டர், அரசர் தந்த கடிதம், உங்களை வந்து ஸ்டேட் விசிட்டுக்கு அழைக்கிறார் என்று சொல்லி முன்னால் கொடுத்தோன்னே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டுது. திடீரென்று ஒரு அதிர்ச்சி ஆயிட்டுது. இருந்தாலும் ஆன் த ஸ்பாட்டில் அதை சமாளித்து கொண்டு தட்ஸ் குட் ஓகே நான் பாரேன், நான் திங்க் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீஸ் அ கிரேட் மேன், நைஸ் மேன் அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லி உடனே சமாளிச்சிட்டார். அந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்புக்கு அப்பவே அந்த செகண்டே விளங்கிட்டது, 2வது அரச விருந்துக்கு என்ன கூப்பிடுறது வந்து இந்த டரிஃப் பிரச்சனை, இந்த வரி பிரச்சனையை வந்து சரி பண்ணத்தான் என்று சொல்லி அப்பயே அவருக்கு விளங்கி இருக்கும். எனவே அதுக்கப்புறம் அவர் ஓகே சொல்லி ஜூலை மாதம் நடக்க இருந்தது. அப்புறம் ஜூலையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு டேட் இல்லை என்று சொல்லி இப்போ செப்டம்பர் மாதம் நடக்குது. எனவே இந்த அரச விருந்துக்கு பின்னால் இருக்கிறது நிறைய ராஜதந்திரங்களும் வியாபாரங்களும் வியாபார ஒப்பந்தங்களும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விருந்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய மனைவியும் தனியே வந்திருக்கிறார்களான்னு கேட்டால் இல்லை, முக்கியமான உயர் அதிகாரிகள், சிஇஓக்கள் என்று சொல்லி எல்லோருமே வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான கம்பெனியாகிய என்விடியா கம்பெனியுடைய சிஇஓ கூட இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் வந்து ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளை பார்ப்பார்கள், இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளுடன் ஒப்பந்தங்கள் போடப்படும், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும், இந்த வரிகள் குறைக்கிறது கூட்டுறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடக்கும். அதே வழியில் வெளியில் நாங்கள் பார்க்குற காட்சிகள் வந்து பெரிய தடல் புடலாக இருக்கும். குதிரை வண்டிகளில் தங்க தேரில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அழைச்சு கொண்டு போகப்படுவார். நிறைய இராணுவ மரியாதை நடக்கும். கடற்படை, தரைப்படை, விமானப்படை எல்லா படைகளும் சேர்ந்து அணிவகுப்பு மரியாதைகள், பேண்ட் இசை வாத்தியங்கள் என்று சொல்லி அமெரிக்க கொடிகளும் பிரித்தானிய கொடிகளும் அப்படியே கொடி கொடியாக பறக்கும் எல்லா இடமும்.
அதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு குயின் வந்து முதலாவது அரச விருந்து கொடுத்தவாளோ அந்த விருந்து வந்து இங்கே பக்கிங்ஹாம் பேலஸில் தான் நடந்தது, லண்டனில் பக்கிங்ஹாம் பேலஸில் நடந்தது. ஆனால் இந்த முறை வந்து லண்டன்லேயே இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை லண்டனுக்கே கூட்டிக் கொண்டு வரையில. லண்டனுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வின்சர் காசில் உங்களை எல்லாருக்குமே தெரியும், வின்சர் காசில் தான் இந்த விருந்து நடந்துட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் வின்சர் காசில் வைக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டக்காரர் இப்போ லண்டனில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மட்டும் மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. இந்த நாட்டு நிலைமையே சரியில்லை, சிச்சுவேஷன் சரியே இல்லை. இப்போ ஒரு அரச விருந்து கொடுக்குற அளவுக்கு நாடு ரெடியாயும் இல்லை, இருந்தாலும் ஒன்றுமே செய்யல, அது ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. எனவே அந்த அடிப்படையில் வந்து இப்போ வின்சர் காசில் வந்து நடக்குது, அங்கே தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்கிற இந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து மப்பும் மந்தாரமுமாக ட்ரிஸ்லிங்காக இருக்குது, அந்த மழை வந்து தூறிக்கொண்டிருக்குது. எனவே ஒரு அரச விருந்துக்கு ஏற்ற காலநிலை இல்லை, இருந்தாலும் திட்டமிட்டபடி சரியான நேர அட்டவணையில் அது நடந்துதான் இருக்கும், அது நிற்காது. எனவே இன்றைக்கு வின்சர் காசில் வந்து நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. சரி, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த இரண்டாவது அரச விருந்துக்கு மக்கள் தரப்பிலிருந்து என்ன ரியாக்ஷன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கணிசமான மக்கள் இது ஓகே, நடத்த வேண்டிய ஒன்று தான், நடத்தி கிடத்தி என்னவோ காய்ச்சி பேசி சாப்பாட்டை கொடுத்து என்னத்தையா செய்து ஒப்பந்தங்களை போடுங்கப்பா, அமெரிக்காவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் பிரச்சனை வேண்டாம், 2 நாடுகளும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஏதாவது செய்ய முடியும். எனவே கூப்பிடுங்க, சாப்பாட்டை கொடுங்க, மேலதாளங்களை வாசியுங்க, என்னத்தையா செய்யுங்க போட்டு கணிசமான மக்கள் வந்து அமைதியாக இருக்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு கணிசமான மக்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இங்கே வாரது, இந்த விருந்தில் கலந்து கொள்வது விருப்பம் இல்லை. எனவே அதற்கான தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வின்சர் காசலுக்கு வெளியில் வந்து தங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், வின்சர் காசில் வந்து பாதுகாப்பு கூட, இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறவர்கள் வந்து ரோட்டில் தான் நிற்க முடியுமே தவிர காசலுக்கு உள்ளே எல்லாம் பெற முடியாது, அந்த கோட்டைக்குள்ளே எல்லாம் பெற முடியாது. ஆனால் இதுவே லண்டனாக இருந்தால் வீதிக்கரையில் நின்று கொண்டு ட்ரம்ப் அவர்கள் நல்லா பார்க்கத்தக்க, அவர் தன்னுடைய சொந்த கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி மிக நெருக்கமாக நின்று போராட்டங்களை நடத்த முடியும். எனவே அதனால தான் லண்டன் பக்கமே கொண்டு வரையில, இதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள் தான். லண்டனுக்கு ட்ரம்ப் அவர்களை கூட்டிக் கொண்டே வரையில, எல்லாமே வந்து அங்கே வின்சர் காசில் தான் நடக்குது. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பொதுவாக அரச விருந்துக்கு வருகின்ற ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்து அந்த அரச விருந்தினுடைய ஒரு பகுதியாக பாராளுமன்றத்துக்கு அழைத்து கொண்டு வரப்படுவார். இங்கே பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அவைகள் இருக்குது. ஒன்று வந்து ஹவுஸ் ஆஃப் காமன் என்று சொல்றது, பொதுச்சபை என்று சொல்லலாம். அடுத்தது வந்து ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் என்று சொல்றது, லோர்ட்ஸ் என்று சொன்னால் பிரபுக்கள் சபை என்று சொல்லலாம். எனவே பிரபுக்கள் சபை, பொதுச்சபை என்று சொல்லி 2 சபை இருக்குது. எனவே 2 சபைகளையும் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கத்தக்கனையாக பாராளுமன்றத்தில் அந்த விசேட விருந்தினர் இருக்கிறது தானே, யாரை விருந்து கலைக்கினமோ அவர் வந்து விசேட உரையொன்று ஆற்றுவார். உங்களுக்கு தெரியும், இமானுவேல் மேக்ரோன் அவர்கள், பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இங்கே வந்திருந்த போது பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான உரையொன்றை ஆற்றியிருந்தவர். அதில் நிறைய ஏராளமான டிப்ளோமசியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தவர், மறைமுகமான நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தவர். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கா நாளைக்கா உரையாற்றுவார் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் உரையாற்றவே மாட்டார் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்தானே, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த பார்த்து பாராமல் கதைச்சி விட்டுருவார். முன்னால் கிங் இருக்கிறார், குயின் இருக்கிறார், பிரதமர் இருக்கார், அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ உடனே மலமலன்னு சொல்லி தள்ளி விட்டுறார் பிடிச்சி. பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை உரையாற்ற விட்டு அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஏதாவது சொல்ல போய் அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி, எனவே விருந்தை வந்து ஏன் தேவையில்லாமல் கெடுப்பான் என்று சொல்லி போட்டு பாராளுமன்ற பக்கம் கூட்டிக் கொண்டே வரையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எல்லாமே வந்து அந்த வின்சர் காசலுக்குள்ளேயே முடிஞ்சிட போகுது. எனவே நாளை வியாழக்கிழமை இரவு வரை இந்த விருந்து நடைபெறும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பிரதானமான கொள்கை மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்றது. ஆனால் அது மட்டும் போதாது, இந்த அரச விருந்தினுடைய நோக்கமே மேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் எகைன் என்றதுதான். எனவே அதெல்லாம் நடக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.